நெத்திலி தொக்கு காரம் சாரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதை வந்துட்டு நம்ம முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதில் இருக்க மண்ணெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சால் மண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாமலே விட்டுடுவாங்க. இதுக்கு ஒரு டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன், நான் வீடியோவில் வர சொல்கிறேன். நான் இப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடி வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி, இந்த ஒரு நார்மலாக ஒரு தொக்குக்கு என்ன தேவைப்படுமோ அதுதான் தேவைப்படும். எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் இதில் சேர்க்க போகிறது இல்லை. வெங்காயம் நல்லா சின்னதாக பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி கடைசியாக நான் காமிச்சிருக்கேன் தக்காளி, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த டிப்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நெத்திலியை நம்ம வந்து பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சிடணும். சுட தண்ணி தான் தேவைப்படும்னு கிடையாது, பச்சை தண்ணியிலேயே ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கும் போதே அதில் மண் வந்து அடியில் வந்துடும். நம்ம ஒரு தடவை கழுவி எடுத்துட்டோம்னா அதில் கருப்பாக இருக்கும் இல்லையா, அதில் தான் முக்கால்வாசி நைஸ் மண், சின்ன ரொம்ப பொடி மண் இருக்கும். அதை நம்ம அந்த கருப்பாக இருக்கிறத எடுத்துட்டோம்னா கூட முக்கால்வாசி மண்ணை எல்லாமே போயிடும். அப்புறம் ஒரு 4-5 தடவை அலசணுன்னா நல்லா சுத்தமாகிடும் நெத்திலி. அது ஒரு பக்கமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு, இப்போ நான் வந்து அதுக்கு இது தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டேன். இதில் வந்து கடுகு சீரகம்லாம் எதுவும் தேய்க்க தேவையில்லை. எண்ணெய் ஊற்றி ஸ்ட்ரெயிட்டாக எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த தொக்கை பொறுத்தவரையிலும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நான் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இந்த நெத்திலி தொக்கு நம்ம சுட சுட சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உண்மையாக அமிர்தமாக இருக்கும். ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வந்துட்டு நான் நெத்திலியுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, நான் சொன்ன மாதிரி அந்த கருப்பாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு தக்காளி அதுக்காக ரெடி பண்ண வந்துட்டேன். 2 தக்காளி அளவு, பெரிய தக்காளி அளவு 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். தொக்கா வரணும் இல்லையா, அதுக்கு தான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதையுமே நல்லா பீஸாக கட் பண்ணிவிட்டு தக்காளி இதில் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரணும். ரெண்டுமே வெங்காயம் தக்காளி நல்லா கிரேவி மாதிரி நல்லா நம்ம கிரேவி செஞ்சுட்டு கடைசியாக தான் நெத்திலியை போட போகிறோம். அதுக்காக வந்துட்டு இது நல்லா வந்து ஃபுல்லாக வந்துட்டு மெசஞ்சி வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதங்கணும். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா வதங்கி வந்த உடனே இதில் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்துட்டு நான் வந்து காரம் அதிகமாகவே சாப்பிடுவோம். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவு வீட்டு குழம்பு பொடி, மிளகாய் பொடி இருக்குது இல்லையா, அது 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 கப் அளவு தண்ணி, நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா தொக்கா வரணும் இல்லையா, நம்ம தண்ணி குழம்பு மாதிரி ஆகிடக்கூடாது, தொக்கு மாதிரி வர்றதுக்கு ஆகணும். நான் இது வந்து போட்டுட்டு 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா தொக்கு மாதிரி வர வரைக்கும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கடைசியாக நம்ம நெத்திலி கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு எடுத்தோம்னா நல்லா ரெடி ஆகிடும் நெத்திலி தொக்கு. வீட்டில் ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள் எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது வீட்லேயுமே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களுமே இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.